ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 67வது தலைப்பு. குலம், ஷாகை, சாத்திரன், ஷரணம் முதலியன. மாணவன், வித்யார்த்தி, சிஷ்யன் என்றெல்லாம் நாம் சொல்லும் பையனுக்கு சாத்திரன் என்று அக்காலத்தில் பேரிருந்திருப்பதாக பாணினியின் வியாக்கரணத்திலிருந்து தெரிகிறது. சத்திரம் என்றால் குடை என்று தெரிந்திருக்கலாம். ஒரு குடை ஒருத்தன் தலைக்கு மேலே கவிழ்ந்து கொண்டு அவனை வெயில் மழைகளிலிருந்து காப்பாற்றுகிற மாதிரி குரு என்பவரால் நன்றாக அரவணைக்கப்பட்டு கெடுதல்களிலிருந்து காப்பாற்றப்படுவதாலேயே சிஷ்யனுக்கு சாத்திரன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து குருவுடைய உத்தமமான குணமும் அவருடைய அன்பு பணியும் தெரிகின்றன. அதாவது கல்வி என்பது அறிவு சம்பந்தப்பட்டதாக மட்டும் இன்றைக்கு போல் இல்லாமல் நல்ல குணத்தின் சம்பந்தமுள்ளதாகவும் இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். வித்யாசாலைக்கு அப்போது ஷரணம் என்ற பெயர் இருந்ததாகவும் பாணினீயத்திலிருந்து தெரிகிறது. ஷரணம் என்றால் கால், பாதம், பதம் என்று காலை சொல்கிறோம். பரமபதம் என்று மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லும் போதும் பதம் என்ற வார்த்தை வருகிறது. கால் நம் உடம்பை தாங்கி நிற்கச் செய்வது போல நம் உயிரை தாங்கி நிலைத்து நிற்கும்படி செய்யும் பெரிய சப்போர்ட், அதுதான் பதம். ஷரணம் என்று இதே அர்த்தத்தில்தான் குருகுலத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறது. அத்தியாபகர் என்று பொதுவாக சொல்லப்பட்ட டீச்சர் வேத அத்தியன அத்தியாபனங்களில், அதாவது வேத டெக்ஸ்டுகளை சொல்வதிலும் சொல்லிக் கொடுப்பதிலும் கணம் என்னும் முடிவு வரை போனவராக இருந்தால் அவரை ஸ்ரோத்ரியர் என்பதாகவும், இப்படி மூல நூலான டெக்ஸ்டில் தேர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் அதன் அர்த்தங்கள், தாத்பரியங்கள் ஆகியவற்றை நன்றாக விளக்கி கூறவும் வல்லவராயிருந்தால் பிரவக்தா என்பதாகவும் குறிப்பிட்டதாக தெரிகிறது. பிரவச்சனம் பண்ணுபவர் யாரோ அவர் பிரவக்தா. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு முதலிலே சொன்ன ஆச்சாரியர், உபாத்தியாயர் என்ற இரண்டு விதமான டீச்சர்கள் உண்டானார்கள். ஒரே குருகுலத்தில் படிப்பவர்களை சப்ரம்மச்சாரிகள் என்றும் சதீர்த்தியர்கள் என்றும் பாணினி சொல்லி இருக்கிறார். இதே பெயர்கள் பிற்காலத்திலும் நீடித்தன. இங்கிலீஷில் கிளாஸ்மேட்ஸ் என்கிறோம். வடக்கே குருபாயிக்கள் என்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.